We want justice. सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி சம்பவமான இந்த காஷ்மீர் பகல்காம் அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்திருக்கு. 26 பேர் இறந்திருக்காங்க. தற்போதைய சூழல் வரைக்கும் 26 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் எண்ணிக்கை என்னன்றது அஃபிஷியலா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ ஓகே, இந்த தாக்குதல் பத்தி எல்லாருமே எல்லா நியூஸும் பார்த்துருப்பீங்க. மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் இந்துக்கள், அதாவது அவங்க முஸ்லீம், உங்களுக்கு தெரியும், ஒரு மதத்தை சார்ந்து ஒரு மதம் சார்பு ஒரு ஒரு கூட்டத்தில் இருக்காங்க, ஒரு ஒரு இயக்கம் மாதிரி இருக்காங்க. ஸோ அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள்லாம் இந்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் ஒரு சிலவங்கட்டெல்லாம் நீ ஹிந்து, நீ நீ வந்து முஸ்லீம் கிடையாது, அதாவது முஸ்லீம் அல்லாத மக்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. இவங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் முஸ்லீம் இல்லாத மக்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. முஸ்லீம் மக்கள் மட்டுமே பிரித்தோம்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருப்பாங்க, ஒரு மேஜரான ஒரு குரூப் இருக்கும். இப்போ இவங்களுடைய அஜெண்டா என்ன? உலகம் முழுக்க முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த முகலாயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள், இந்த விஷயங்களுக்குள்ளே இருக்கவங்க, உங்களுடைய அஜெண்டாக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வாழணும்னு இன்னும் நினைக்கிறீங்களா என்ன? எனக்கு அப்படி தான் தோணுது. நான் முஸ்லீம்ஸை அவங்க வந்து போட்டு தள்ளுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த இடத்துல. இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு கோட்பாடு, கேவலமான வழிநடத்தல். ஒரு மதத்தை நீங்கள் பின்பற்றுங்க, தப்பே கிடையாது. ஏதோ அது ஒரு பெரிய அஜெண்டாக்குள்ளே போகும், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். இன்னும் இங்கே பேசிக்கே தாண்டலை. இவங்ககிட்ட போய் அதை சொல்லி பேசணும்னா ஒன்றும் புரியாது. ஓகே, ஒரு மதத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க, அந்த மதத்துக்கு உண்மையாக இருக்கீங்க, லாயலாக இருக்கீங்க, எல்லாம் அது வரைக்கும் ஓகே. பட் நீ நல்லா இருக்க அப்படின்றக்காக இன்னொருத்தவங்களை கேவலப்படுத்துறது, அவங்க வந்து உனக்கு எதிரியானவங்கன்னு நீயே ப்ரொஜெக்ட் பண்ணி, அந்த டூரிஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? உனக்கு இந்த கவர்மெண்ட் ஏதாவது நோண்டணும் வைக்கணும்னு வைக்கிறேன், கவர்மெண்ட் சம்மந்தமாக அவங்க கூட நீ பிரச்சனை பண்ணுற, இல்லை ஆர்மிக்கும் சண்டைனா அது உங்களுடைய பிரச்சனை. சாதாரண ஒரு டூரிஸ்ட்டு சும்மா ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்களும் அதில் அடக்கம். கர்நாடகா அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. டூரிஸ்ட்னா இந்தியாவிலேருந்து எல்லாருமே போகாத செய்வாங்க. வெளிநாட்டு ஆட்களும் உள்ளே வந்திருக்காங்க, அவங்க இறந்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி வாண்ட் ஜஸ்டிஸ்ன்றதெல்லாம் போய் வி வாண்ட் ரிவெஞ்சுன்னு சொல்லி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரிவெஞ்ச்னா என்னது? பழி வாங்கும் படலம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நிலங்கள் பற்றி, அவங்களோட சட்டம் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ப்ரோ, பஹல்காம் அட்டாக்கும் வக்ஃபுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், திங்க் பண்ணிப்பாரு. இது அவங்களுடைய மதத்தை சார்ந்தவங்களுக்கு எதிரான ஒரு அஜெண்டா மாதிரி தானே அவங்க பார்ப்பாங்க அதை. ஓகே, இது மட்டும்தானா? பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது. ஸோ பங்களாதேஷ்லேயும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அங்கேயும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. பஞ்சாபில் எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம், ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் இது எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷில் இது ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்னால் பஞ்சாப் வந்து முக்கியமான ஏரியா. பட் இந்தியா விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் பங்களாதேஷ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பங்களாதேஷில் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க நடக்கிற முன்னெடுப்புகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. பங்களாதேஷ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எல்லாமே யார் சம்மந்தப்பட்ட ஆட்களோட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா, கிரீன் சங்கி இவங்களை சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு மதத்தின் பேரில் அடிச்சுக்கிட்டு சாகிறதுல உங்களுக்கு என்ன தாண்டா கிடைக்க போகுது? உங்களுடைய கடவுள் இப்படி தான் சண்டை போட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்களா? ஹிந்துக்கள்கிட்ட அப்படி தான் சொல்கிறேன். உங்கள் ராமர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரா? கேட்டால் ராமரும் போர் செஞ்சார் வச்சா, அதான் சரி விட்டுரு, அடிப்படையை வேணாம். கடவுள்ன்றவங்க என்ன? எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அன்பாக கருணையாக வாழக்கூடிய ஆட்கள் அவங்க தானே. கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து எல்லா இடத்துலையுமே எல்லாரும் அன்பை தான் போதிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாரா சொல்லித்தருது? இது ஒரு அஜெண்டா கீழே செயல்படுறதுன்ற கூட உங்களுக்கு தெரியலையா? உங்கள் இயக்கத்துக்கோ இல்லை உங்கள் மதத்துக்கோ எதிராக ஒருத்தன் இருக்கான்னா அவனை விட்டு ஒதுங்கி போய் நீங்கள் அதில் எப்படி சஸ்டெயின் ஆகணும்னு தானே பார்க்கணும். யாருமே இங்கே வந்துக்கிட்டு உங்களை முஸ்லீம்லேருந்து ஹிந்துவாக மாறுங்கன்னு யாரும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணி பஞ்சாயத்து பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்துலேருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்துலேருந்து கிறிஸ்டினாக மாறுறதுக்கும் பல அஜெண்டாக்கள் நடத்தப்பட்டுச்சு. பன்னெடுங்காலமாக இருக்குது. உதவி பண்ணுறோம், அது பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணிவிட்டு எங்கள் கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிந்துக்கள் கிறிஸ்டினாக மாறினது நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ இப்போது ஹிந்துக்கள்லேருந்து தான் மாற்றப்படுறாங்களே தவிர மற்ற மதங்கள்லேருந்து ஹிந்துக்களுக்குள்ள யாருமே மாற்றப்படலை. பேசிக் ஒன்று கேட்குறேன். முஸ்லீமோட கோயில்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மசூதி இருக்குது. நம்ம அப்படியே திறந்து எல்லாம் போயிட முடியாது உள்ள. இப்போ நம்ம கோயிலுக்கு யார் வேணால் வரலாம், பர்தா போட்டு வரலாம், பர்தா போடாமல் வரலாம், கிறிஸ்டின்ஸ் வரலாம், முஸ்லீம்ஸ் வரலாம், யார் வேணால் வரலாம் ஹிந்து கோயில்களுக்கு.
ஆனால் அவங்களுடைய இது இருக்குல்ல, சர்ச் கூட ஒரு சிலவங்கள போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். திருநூறு வச்சுட்டும் போகலாம், எப்படி வேணால் போகலாம். சர்ச் கூட ஒரு ஈஸியாக போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வேர்ல்டு வைடாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃப்ரீ தான், சர்ச்சுக்கு ஈஸியாக போயிடலாம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மசூதி அந்த இதுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது, நம்மளாம் டக்குன்னுலாம் போயிட முடியாது. ஆனால் அவங்க நம்ம இதுக்குள்ள வர முடியும். அப்போ இங்கே தானே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இப்போ விரோதம் யார் கொண்டு வரா? ஒரு பிரிவினத்தை ஆரம்பத்திலே உங்களுக்கு கூட கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே நீங்கள் தானே பண்ணுறீங்க. மசூதிக்குள்ள அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. சீரியஸ்லி 1-2 மசூதி வேணால் அப்படி ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் முக்கியமான இடங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலன்னா ஒரு குறிப்பிட்ட மசூதி இருக்குன்னா அந்த ஏரியாவுக்கு இருக்கவங்க தான் வந்து கும்பிடுவாங்க, அவங்க கூட்டத்தெல்லாம் கும்பிடுவாங்க. புதுசாக ஒருத்தர் வரனா யார் என்னன்னு விசாரிச்சு தான் உள்ள விடுவாங்க. இப்போ நம்ம கோயிலில் அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் வருவாங்க, இப்போ வேணால் கும்பிடுவாங்க. எங்கள் ஊர்லேருந்து வருவாங்க, வெளிநாடுகள்லேருந்து வருவானுங்க, அவனை விசாரிக்க மாட்டாங்க. இது நான் பார்த்துருக்கேன். ஒரு யூனிக் இருக்குது இந்த இதில், நம்ம சைடில். நான் ஒன்றும் ஹிந்துலாம் கிடையாது, நான் முஸ்லீம் கிடையாது, நான் கிறிஸ்டின் கிடையாது, மனுஷன். நான் ஒரு மனுஷன், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தாக்குதல் இதெல்லாம் நடக்கும்போது, இதெல்லாம் கவனிக்கும் போது பாகிஸ்தான் ஒரு இராணுவ அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெறுப்பு அரசியலை புகுத்துறாப்புல. இந்தியா நமக்கு எதிரானது தான், முஸ்லீமாக பிறக்கிறாங்கல்ல பாகிஸ்தானில், இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு எதிரானதான் செயல்படணும், நம்ம குழந்தைகளை அப்படி தான் வளர்த்தெடுக்கணுன்றாங்க. ஒரு இராணுவ அதிகாரி இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, சாதாரண ஒரு குடிமக்கன் எப்படி இந்த ஜெய் ஸ்ரீராம், அல்லாஹு அக்பர், சோஸ்திரம் ஆண்டவர், இது எல்லாருமே அதில் கொஞ்சம் டிவோட்டியாக இருப்பாங்கல்ல, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்கல்ல, பிலீவ் பண்ணுவாங்கல்ல. அப்படி பிலீவ் பண்ணுறவங்க அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு பண்ணுவாங்கல்ல, ஆக்ஷனில் இறங்குவாங்கல்ல. அப்படி ஒரு முன்னெடுப்பாக இருக்குமோ இந்த பகல்காம் அட்டாக் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த இராணுவ அதிகாரி பேசியிருக்காரு. ஒரு டிராஃப்ட் நடக்குது தெரியுதா அவங்களுக்கு? நாடுகளுக்குள்ள இந்தியா வந்து ஒரு அமைதி பூங்கா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளுக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருந்தாலும் மற்ற நாடுகளுக்கு பாகிஸ்தானை விட இங்கே கொஞ்சம் அமைதி நாடு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் அந்த அமைதி குந்தகம் விளைவிக்கும் அளவில் இங்கே நடந்துகிட்டு இருக்க இன்சிடென்ட்ஸ்லாம் என் கண்ணில் படுது. நான் அது இப்படி தான் நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, என் கண்ணில் அப்படி தான் படுது. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். குஜராத் கலவரம் மறந்துட வேணான்னு சொல்கிறேன். இங்கே அப்படியே பேசுகிறப்பல ஹிந்தி தமிழ் அதுவும் இங்கே பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஹிந்திக்காரங்க எல்லா வேலையும் எடுக்கிறாங்க. ஹிந்திக்காரங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஹிந்தி விஸ் தமிழ், இலங்கையில் என்ன சிங்களர் விஸ் தமிழ், சிங்களர் குடியேற்றப்பட்டு தமிழர்களோட நிலப்பரப்பு ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ ஹிந்திக்காரங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து குடியேறிட்டு இருக்காங்க, ஃபேமிலியும் செட்டில் ஆகிட்டு இருக்கு. எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் கிராமம், அங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கட்டட வேலைக்கு வராங்க, அப்படியே மாடு மேய்ச்சிக்கிறேன், கண்ணு மேலே மாடு மேய்ச்சி நான் பார்த்தேன். நாற்று நடவும் ஆரம்பிச்சிட்டானுங்க, வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இவங்க 100 நாள் திட்டத்தில் போய் படுத்துடுறாங்க, அவங்க இங்கே வந்து நாற்று நட ஆரம்பிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இது உங்களுக்கு புரியலையா? இலங்கையில் நடந்த ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரியலையா? நாளைக்கு இவனுங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா இதே இலங்கை பஞ்சாயத்து தானே இங்கே நடக்கும். சென்ட்ரலில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் ஹிந்திக்காரங்க, நார்த் இந்தியன்ஸ். இப்போ அவங்க யாருக்கு ஃபேவராக இருப்பாங்க? இலங்கையிலையுமே சிங்களர்கள் தான் பவரில் இருந்தாங்க, ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் பவர்லேயே இருக்காங்க. உங்களுக்கு ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா? சிமிலரிட்டி தெரியலையா உங்களுக்கு? இது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது பொறி தட்ட மாட்டுது அப்படின்னா, அப்போது இலங்கை மாதிரி ஒரு முள்ளிவாய்க்கால் பஞ்சாயத்து நடந்தால் தான் நீ விழிச்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீ விழிச்சுக்கலன்னா பொழைச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக தான் சொல்கிறோம், ரொம்ப மறைச்சு விரிச்செல்லாம் பேசலை. இதாக இருக்குது நியூஸை பாரு, இந்த நியூஸை பாரு, வரலாற்றில் நடந்ததை பாரு. 2008 நடந்த லூப் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஐபிஎல் மேட்ச் வந்து 2008 நடந்துச்சோ அதே மாதிரி ஏப்ரல் 18 நினைக்கிறேன், மேபி ஏப்ரல் 18 16 ஒரு நியூஸ் பார்த்தேன். இருங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நம்ம கரெக்டாக காட்டினா தான் கரெக்டாக வரும். நான் பார்த்த ஞாபகம் நான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை, டக்குன்னு அனுப்பிடணும்ல, நம்ம மறந்துடணும். ஏப்ரல் 18 2008 ஆர்சிபி 43/7 9 ஓவர்ஸ். அதே இது ஏப்ரல் 18 2025 ஆர்சிபி 43/7 9 ஓவர்ஸ். இதெல்லாம் லூப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அஜெண்டா கீழே செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு கான்ஸ்பிரசி தெரியும் சொல்கிறேன். இது மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தா நீ அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறியா என்ன? இந்த சிம்பிளாக நான் எக்ஸ்பிளனேஷனாக எடுத்து கொடுத்துட்டேன். இதை நீ பேக்ட்ராப் செக் பண்ண. ஏன்டா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது உங்களுக்கு பசிக்குதுன்னா அடுப்பாங்கரில் போய் யாராச்சும் சமைச்சு வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டு தட்டில் வைப்பீங்க. சரி, தட்டிலே எடுத்து வந்து யாராவது ஒருத்தவங்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்கள் கை தான் யூஸ் பண்ணணும்.
சாப்பிட்றதுக்கு உங்கள் வாய் தானே யூஸ் பண்ணணும். அது செரிச்சு உங்கள் வயிற்றுக்குள்ள தானே போகும். திருப்பி அதை வெளியே டெலிவரி பண்ணுறது உங்களுடைய உடம்பு தானே பண்ணணும். இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் நீங்களே இப்படி இருங்க, நான் எப்படி சும்மா படுத்துருப்பேன்னா எனக்கு புரியல. அதான் நீங்கள் கேட்குறீங்க. விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டியாச்சு, எல்லாத்தையும் காட்டியாச்சு, இப்படி இப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இதை நீ தேடுமே, கொஞ்சம் தேடிப்பாரு, இவர் சொல்கிறது இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீ தேடிப்பாரு. நான் உன்ட்ட திருப்பி சொல்லிட்டேன், 2001 இப்போ 2025 வரைக்கும் நடந்த விஷயங்களை அப்படியே கேதர் பண்ணிக்கோ. இப்போ 2025 இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த 2001 லூப்லேருந்து திருப்பி அகைன் ஸ்டார்ட் ஆகுது. 20 இயர்ஸ் ஒரு லூப்னு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? கலியுகம், சத்தியுகம், திரேதாயுகம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை அஜெண்டா பேஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிப்பார், யுகங்கள் கோட்பாடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களையும் அப்படியே ஆட் பண்ணிப்பார், உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த விஷயம் தான் நம்ம சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நடக்கிறதா லூப்பு, சுழற்சி. இது செயற்கையாக உருவாக்கப்படுது. இயற்கையாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பஞ்சாயத்தில் ஆட தேவையில்ல. இதுக்கு மேலே மிகப்பெரிய அஜெண்டா என்னன்னா, மனிதர்களை முழுமையான அடிமையாக மாற்றணும். அது மட்டும்தான் ஒரே கோட்பாடு அவங்களுக்கு. அது ஏன், எதுக்கு அப்படின்றதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. ஒவ்வொரு வீடியோஸ்லையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது. போய் பழைய வீடியோஸ்லேருந்து முதல்ல பாருங்கள், உங்களுக்கு விஷயம் புரியும். மனிதர்கள் அடிமை, மனிதர்கள் பலி, இதான் எங்களுக்கு தேவை. அதுக்காக பிரிவினை உருவாக்கணும். பிரிவினை ஒன்று போதும் மனிதர்களை டிவைட் பண்ணுறதுக்கு. டிவைட் பண்ணிட்டாலே முடிஞ்சு வச்சு, ஈஸியாக இவங்களை கூறு கூறாக வித்துடலாம், கூறு கூறாக சாப்பிட்றலாம். ஸோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமாக. அதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் அடுத்தடுத்து இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்கள் இவங்க, நீங்கள் இவங்க. லூசு போயில நேற்று இந்த வீடியோவில் சொல்கிறேன், இந்த மாதிரின்னு சொல்கிறேன், எவிடன்ஸும் கொடுத்துட்டேன், நான் யார் என்னன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். திருப்பி வந்து கேட்டுட்டு இருக்கேன். இன்னொருத்தன் சொல்கிறேன், ஏன் அது கூட ஃபேக்காக போடலாம்ல அப்படின்னு. சரி, ஓகே, நான் ஃபேக்காக போடலாம், நான் இந்த ஆளு நான் ஃபேக்காக போட்டிருக்கேன், ஓகே. உங்கள் ஐயாவும் இதே மாதிரி தானே சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்கியிருப்பார். அப்போ அவர் சொன்னது மட்டும் எப்படி உண்மை? அவர் வாயிலிருந்து உதிர்க்கும் வார்த்தைகள் மட்டும் உண்மை. மற்ற யார் வாயிலிருந்து, இல்லை அவருக்கு எதிராக பேசுகிற யார் வாயிலிருந்து வந்தாலும் அது எதிர்த்தி. இது கெட்டவன், ஆப்போசிட்டில் இருக்கவன், தெலுங்கன், வந்தேரி. இது என்ன மாதிரி ஒரு மனநிலைன்றது எனக்கு தெரியல. இதை தாண்டா பாகிஸ்தான்காரனும் பண்ணுறான். இந்தியாவிலேருந்து ஒருத்தன் டூரிஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கான். ஒரு டூரிஸ்ட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கானுங்களே, அங்கே இந்துக்கள் எதிரானவங்க நிற்கிறாங்கல்ல, முஸ்லீம்ஸ் நாம தான் முஸ்லீம்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்களோட மைண்ட் செட் என்ன? இந்துக்கள் யாரை வேணா ரெண்டு போ, நீ எவனா வேணா ரெண்டு போ, நீ இந்து, நீக்கு முஸ்லீம் இல்லை அப்போ அவனை கொள்ளுவேன், அப்படி தானே அவன் பண்ணிட்டு இருக்கான். எத்தனடா நீயும் பண்ணுற? ஐயாவுக்கு எதிரானா யாராக இருந்தாலும் நமக்கு எதிரி, தெலுங்கு, கன்னட, வண்ணன். பேசிக் புரியலையா? நீ ஒரு அடிப்படையிலே ஒரு மைண்ட் என்ன மாதிரி அந்த நிலைமையில இருக்கான் பாரு. அந்த பச்சை சங்கி இருக்காங்களே, அந்த பச்சை சங்கி என்ன மைண்ட் செட்டில் இருக்கானோ, காவி சங்கி என்ன மைண்ட் செட்டில் இருக்கானோ, அதே மாதிரி தான் நீ அந்த பச்சை கலர் கொடியா, நீங்கள் பச்சை கலர் கொடி தானே வச்சுருக்கீங்க, ஆசிய அஜெண்டாக்குள்ளே இருக்கீங்க, நீங்களும் அதே அடிக்டாக தான் இருக்கீங்க. ஒரு கொள்கையை பாராட்டுறது, இல்லை ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. அது உள்ளே வாங்கிட்டு மற்ற எல்லாமே எதிர்த்து நிற்கிற அப்படின்னா சிக்கல். இதுதான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. தமிழர்களுக்கு எதிராகவும் இதான் நடந்துச்சு. இப்போ நீயும் அதை தான் பண்ண போற. உங்களை அப்படிதான் ஜாம்பி கூட்டமாக ஆக்கி வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. நான் தமிழ் தேசியம் மொத்தமாக தான் சொல்கிறேன். இந்த டிசிபி குரூப், கோமாளி குரூப் இருக்குல்ல, அதை மட்டும் நான் சொல்லலை, ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை சொல்கிறேன். அவங்களும் அப்படி தானே எதிராக நிற்கிறாங்க. இது ஒரு ஆக்சுவலாக நமக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆமாம், இதே மாதிரி தான் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இலங்கையில் சண்டை போட்டாங்க. கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு? கிளைமேக்ஸில் நம்ம தான் இருந்தோம், நம்ம தான் இழக்கப்பட்டோம், அடிமையானோம், மொத்தமாக அவங்க டேக் ஓவர் பண்ணி இன்னமும் அவங்க தான் ராஜ்யத்தில் இருக்காங்க. ஸோ இது குறிப்பிட்ட நாடுகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி கிடையாது, ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி. இதை தாண்டா நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் ராமர், ராவணன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஒரே குரூப் தான். ராவணனும் ஒரே குரூப்பு, ராமனும் ஒரே குரூப்பு. ரெண்டு பேரும் அங்காளி மங்காளி மாட்ட. நீ தான் முட்டா பைய மாதிரி இருக்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த ரெண்டு விஷயமும் ஒரே இடத்துல உருவான ஒரு கிளைப்பிரிவுகள் தானே. தீக்கா கட்சியிலேருந்து உருவான கிளைப்பிரிவுகள் தானே. இதே தான் ராமனும் ராவணனும். நார்த் ஈஸ்ட் சவுத், சிம்பிள். இதை போய் நீ ஆதி தேடு. ராவணனோட பூர்வீகம் என்ன, ராவணனோட அப்பா யாருன்னு தேடு. ராமனோட பூர்வீகம் என்ன, ராவனோட அப்பான்னு, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தேடி பாருமே. அந்த ஒரு பெல்ட் இருக்கும், இந்தியாவுக்கு மேலே ஒரு பெல்ட் இருக்கும், ஒரு சில ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, தேடுங்க. அதாவது தேடல் உள்ளவனுக்கு பதில் கிடைக்காம இங்கே இருக்க போகிறதே கிடையாது. தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான ஆல் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பிரிவினை பேசாதீங்க, ஒற்றுமை பேசுங்க. ஒரு தமிழர்கள் மட்டும்தான் அந்த ஒற்றுமை பேசணும், மற்றவங்க பேச மாட்டாங்கன்னா, தமிழில் அந்த ஒற்றுமை பேசணுனால மட்டும்தான் இன்னமும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். அவங்களுடைய அந்த ஆணி வேர் இருக்குல்ல, அந்த தமிழனோட ஒரு பிடி இருக்குல்ல, அது அன்பு தான். அவன் அந்த தார்மீக அடிப்படை இருந்தனால தான் இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. அதை கரெக்டாக புத்திசாலித்தனமும் அன்பும் இருந்துச்சு அப்படின்னா
செம்ம பலமாக இருக்கும். ஒற்றுமை இதோட சேர்ந்து இருந்துச்சுன்னா செம்ம. நம்ம தொடவே முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கான அஜெண்டாக்களும் நடக்கும். ஒரு நாள் வரும். அந்த நாளில் எல்லாருமே ஒன்று சேர்ற மாதிரி தான் இருக்கும். நீ இவனா அவனெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். தப்பிச்சா போதுன்னா நிற்ப. உங்களுக்காக அந்த நேரம் வந்து தான் தீரும்னு நினைக்கிறேன். விதியை யாரால மாற்ற முடியும்?